வணக்கம். அம்மு ரஜினி, காரைக்குடி. பாரதிராஜா சார் நம்ம கூட இல்லை, இறந்துட்டாங்க. அவர் மாண்டாலும் மறைந்தாலும் இவர் பேர் சொல்ல வேண்டும். அவர் எத்தனையோ நடிகரை உருவாக்கியிருக்காரு, பிற இமயம். நம்ம அவர் நடிப்பு, அவர் படத்தை தான் பார்க்க முடியும். நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல நடிக்க. நல்ல மனிதர், மேதை, எத்தனையோ நடிகரை உருவாக்கியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள், இதுபோல் எண்ணாயிரம் நடிகரை உருவாக்கியிருக்காரு. அவர் பெரிய ஒரு தெய்வ பிறவி. அவர் இப்போ உலகமே பேசுது, இறந்துட்டார். நல்ல மனிதர். அந்த குரலை ஒன்று கேட்க முடியுமா? என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். எல்லா படத்துலையும் ஃபஸ்ட்டு அவர் ஓப்பனிங் அதான். இனிமேலும் அந்த வாய்ஸு கேட்கணுமா? சத்தியமாக கேட்க முடியாது. அவருடைய சன் மனோ இறந்தோன்னு பாதி உடைந்து விட்டார். இப்போ அவரும் போய் சேர்ந்துட்டார். இப்படி ஒரு டைரக்டர் கிடைக்க தமிழ்நாடு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். இனிமேலும் இப்படி ஒரு டைரக்டரை பார்க்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். பார்க்க முடியாது. அவர் இறந்தோன்னு அந்த ஷாக்கை கேட்டோம். ராதிகா மேடம் அதில் மீனில் அப்படியே சென்னை உட்காந்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. அவர் உருவாக்கிய அந்த செப்பு சிலை ராதிகா மேடம். இன்றைக்கி பெரிய ஸ்டாரு, பெரிய நடிகை அவங்க ராதிகா மேடம். அஞ்சலி செலுத்த போன ஜோசப் விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள், ராதிகா மேடம் பார்த்து ஆறுதல் சொன்னாப்புல. மனசுக்கு நமக்கு எவ்வளோ கஷ்டம், அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவர் அந்த சினிமா தளத்தில் இருக்க விஜய் சார் இன்றைக்கி இல்லை, முன்னாடி இருந்தார், இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா மனசும் நினைஞ்சிருக்காரு விஜய் சார். அதான் உண்மை. அன்னைக்கு 6 கோடி மக்கள் மனசில் சினிமாவில் இருந்தால் இன்றைக்கி அதே 6 கோடி மக்கள் மனசில் நிறைஞ்சிருக்காரு. முதலமைச்சராக இருக்காங்க ஜோசப் விஜய் சார். சினிமாவில் பார்க்கும்போது நிறைய வந்துச்சு எல்லா மக்களுக்கும். மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டு சிஎம்மாக உட்காந்துருக்காரு. எல்லாருக்கும், சின்ன சின்ன குழந்தைகளுக்கு மாமா, பெரிய பெரிய மனசுக்கு நண்பன், நம்பி, அவங்களுக்கெல்லாம் பெரிய தலைவர். அவர் புகழ் இன்னும் வாழணும், மேலும் மேலும் உயரணும், நிறையா தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யணும், நல்லபடியாக இருக்கணும். இந்த டாபிக் வரேன். முதலமைச்சர் அது பேசிட்டேன். அடுத்து நம்ம இவர் சிவாஜி கணேசன் இருக்கார்ல, அவர் உருவாக்குனர் அவர் தான். ரஜினி சார் உருவாக்குனது அவர் தான். கமல்ஹாசன் உருவாக்குனது அவர் தான். இன்றைக்கி நம்மளை விட்டு சென்றான்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு எப்படின்னா, திரையுலகத்துக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு இழைப்பு. ஒரு மனுஷன் நம்மளை விட்டு சென்றானா, சாதாரண மனுஷன் நம்ம வீட்டில் குடும்பத்தில் ஒரு ஆள் விட்டு போனால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ, அது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் மனசில் அவர் நிறைஞ்சிருக்காரு. பாரதிராஜா அவர்கள் இறந்து விட்டார்கள். மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஒரு சொல்ல முடியல. எனக்கு என்ன வருத்தம்னா, அந்த அவர் இருக்க ஜெனரேஷன் நானும் இருந்திருக்கேன்னா, இன்ஸ்டாகிராமில் நடிச்சிட்டு இருக்கேன் அம்மு ரஜினி. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, ரொம்ப வருத்தம். நானும் பேசிகிட்டு தான் இருக்கேன். ஆரம்பத்தில் பேசி இன்ஸ்டாகிராம் டிக்டாக்லேருந்து பேசிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, என்ன கேரக்டர் தான் நம்ம வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன். ஒருத்தரும் கொடுத்த மாதிரி இல்லை. இப்போ தாழ்மையான வேண்டுகோள், ஷார்ட் ஃபிலிமு நல்ல கதை தான் சொல்ல நடிச்சு கொடுங்க, கண்டிப்பாக நடிச்சு கொடுக்கேன். நான் வண்டி டிரைவர் தான், இதை நம்பி தான் பொழப்பு இருக்குது. ஒரு பாட்டு கொடுத்தேன்னா நல்ல சம்பளம், நடிப்பேன், லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகணும். சீரியல் இருந்தாலும் வாய்ப்பு கொடுங்க, நடிக்கிறேன், நடித்து கொடுக்குறேன், நடிக்க முடியும், நடிப்பேன். என்ன கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா கேரக்டர், அண்ணன் தம்பி கேரக்டரு, ஹஸ்பண்டு கேரக்டர், என்ன கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல, நடிப்பேன். ரொம்ப கீழ்த்தரமான மட்டமான கேரக்டர் இருந்தாலும் சொல்ல நடிக்கிறேன், அஞ்ச மாட்டேன், நடிப்பேன். எனக்கு நடிப்புன்னு அவ்வளோ பிடிக்கும். எப்படி டிரைவிங் பிடிக்கும், அதே மாதிரி நடிப்பு ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
காசுக்காண்டியில் நடிக்கணும், சாதிக்கணும், அந்த ஆசை எனக்கு ரொம்ப இருக்குது, வெறி இருக்குது. நடித்து அந்த பணத்தை என் குடும்பத்துக்கு கொண்டு கொடுக்கணும் கிடையாது. தமிழ்நாட்டில் இல்லாதப்பட்ட ஏழை மக்கள் நிறையா அவங்களுக்கு நிறைய செய்யணும், ஆசை நிறையா இருக்குது மனசில். சத்தியம் இல்லாமல் ஆசை நிறையா இருக்கணும். அந்த மக்களாக பார்த்து யாருனாச்சும் ஒரு ஆள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை தூக்கி விட்டிங்கன்னா, இப்போ சிறகுகள் நாடகம் முத்து அவர் நடிக்கிறல நடிப்புலாம் அப்படியே மனசு உருக்குது. நமக்கு ஒரு பார்ட்டி யாரும் கொடுக்க மாட்டாங்களா? ஆனால் நான் செஞ்ச பெரிய புண்ணியம் என்னென்னு, தமிழ்நாட்டில் பிறந்து கங்கா அமன சசி, சின்ன பாப்பா பெரிய பாப்பா, ராதிகா மேடம் எடுத்த சீரியலு அதில் நடிச்சிருக்கேன். சின்ன பாப்பா பெரிய பாப்பா போலீஸ்காரி, அடுத்து சின்ன சின்ன கேரக்டரில் பண்ணியிருக்கேன், நாடகத்தில் பண்ணியிருக்கேன். பெருசாக பேசுகிற சின்ன சின்ன கேரக்டர் என்ன பேசுவாங்க, ஒன்றும் பேச முடியாது. வந்தான் போனான் அதான் பேசுவாங்க. நம்ம இவருக்கார்ல இப்போ பாண்டிய செல்வன் நடிச்சுக்கார்ல, அவர் பேர் மறந்து வச்சேன், நல்ல நடிகரை, அது ஹைட்டாக இருப்பார்ல, அவரோட நடிச்சிருக்கேன். சின்ன சின்ன ரோலு தான், இதெல்லாம் பெருமையாக பேசுகிற மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் நடிப்புனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு, சத்தியமாக. காசுக்காண்டி நடிப்பு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. யாருனாச்சும் ஒரு வாய்ப்புக்கு கொடுக்கணும். எல்லா டைரக்டரோட காலில் விழுந்து தாழ்மையான வேண்டுகோள் வேண்டிக்கிறேன். யாருனாச்சும் கண்ணை திறந்து பார்த்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் ப்ளீஸ். எனக்கு நடிக்கணும் ஆசை. அது அந்த காசு காசு ஏழை எளிய மக்கள் நிறைய செய்யணும் ஆசை. தயவுசெய்து ப்ளீஸ் எதனாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். உங்கள் அம்புரஜினி, காரைக்குடி. வாழ்க வளமுடன். இன்று போல் இன்று வாழ்க, வாழ்க பல்லாண்டு காலம்.